மதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யாரை பத்தி பேச போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம மட்டும் கிடையாது. இன்னைக்கு சோசியல் மீடியாவை திறந்தாலே இவரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சினிமாவிலையும் சரி, அரசியல்லையும் சரி. விஜயை பத்தி தான் நம்ம பேச போறோம். ரீசெண்டா விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சி ஆரம்பிச்சு 3ஆம் ஆண்டு தொடக்க விழா அப்படின்னு சொல்லி ரொம்ப சூப்பரா பிரம்மாண்டமா கொண்டாடினாங்க. அதாவது இப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்க, கைப்பட்டா குத்தம், கால்பட்டா குத்தம், நின்னா தப்பு, உட்கார்ந்தா தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இந்த காலம் மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு சினிமாவில இருந்து நடிச்சு முடிச்சு அரசியலுக்கு வந்த ஒருத்தரை மக்கள் படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. விஜய் படாத கஷ்டம் பட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சோ விஜய் என்ன பண்ணாலுமே தப்பு, ஆடினா தப்பா, பாடினா தப்பா, உட்கார்ந்தா தப்பா, நின்னா தப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் எப்படி நம்ம தப்பு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு தான் மக்கள் பார்த்து பார்த்து கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி எல்லா சோசியல் மீடியாவும் விஜயை பத்தி தான் பேசுறாங்க. அவங்கள பத்தி பேசி பேசி எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க. ஆனா அவரை குறை சொல்லி சம்பாதிக்கிறாங்க. சோ இன்னைக்கு விஜய் உங்களுக்கு கண்டென்ட்டா கிடைச்சிருக்காரு. உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு காசு வருதுன்னா அதுக்கு விஜய் கொடுக்கக்கூடிய அந்த கண்டென்ட் தான் காரணம். அப்படி இருக்கும்போது அவரையே திருப்பி நீங்க குறை சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாருமே பொதுவா விஜய்க்கு நன்றி தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் இப்ப அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு வேலை விறுவிறுப்பா போகுது அப்படின்னா அது விஜயால மட்டும்தான். சோ அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயமே இளைஞர்களோட காதுக்கும் கண்ணுக்கும் போக ஆரம்பிச்சது, தெரிய ஆரம்பிச்சது. அது வரைக்கும் அரசியல் ஒரு சாக்கடை, அரசியல் ஒரு குப்பை அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்கூல் படிக்கிற பசங்களா இருக்கட்டும், காலேஜ் படிக்கிறவங்களா இருக்கட்டும், வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே அரசியல் தெரியவே தெரியாது. நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் யாருப்பா அப்படின்னு கேட்டா, ஒரு காலத்துல இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள், கருணாநிதி அவர்கள், இந்த 2 பேர் மட்டும்தான் தெரியும். சோ அது தாண்டி அரசியல் அப்படின்னா வேற எந்த ஒரு விஷயமும் தெரியாது. ஆனா இன்னைக்கு மூல முடுக்கல சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே அரசியலை பாக்குறாங்க, பேசுறாங்க, அதை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் விஜய் தான். இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் மிக பெருசா ஆட்சி பண்ணாங்க, மக்களுக்கு நல்லது பண்ணாங்க. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட பேரெல்லாம் நின்றுட்டு இருக்கு. அது வேற விஷயம். சோ அப்ப இருந்தவங்க எல்லாருமே ரொம்ப மெச்சூர்டா இருந்தாங்க. அப்ப சினிமா அப்படின்றது கம்மியா இருந்தது, அரசியல் அப்படின்றது மிக பெருசா பேசப்பட்டது, மக்கள் தொகை கம்மியா இருந்தது. சோ அதனால எல்லா மக்களையும் சந்தோஷமா பாத்துக்க முடிஞ்சது எம்ஜிஆர் அவர்களால. அதுக்கப்புறம் காலம் மாற மாற எல்லா விஷயமும் மாறிடுச்சு. அப்படி மாறினதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ரொம்ப இப்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு. சோ அரசியல் அப்படின்னாலே எல்லாருக்கும் மறந்து போச்சு, மக்கி போயிடுச்சு. சோ இது ஒரு குப்பைப்பா, நம்ம அந்த பக்கம் போவே கூடாதுப்பா, அரசியல் ஒரு சாக்கடைப்பா, அதுல காலே வச்சிடக்கூடாதுப்பா அப்படின்னு தான் எல்லாருமே இருந்தாங்க. சோ முக்கியமா யங்ஸ்டர்ஸ் அந்த பக்கமே போகாம இருந்தாங்க. ஓட்டு போட கூட போக மாட்டாங்க. ஆனா இப்ப எல்லா யங்ஸ்டருமே ரொம்ப ஓடி ஓடி போயிட்டு ஓட்டர் ஐடியை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 18 இயர்ஸ் ஆனவங்க எல்லாருமே. சோ அந்த அளவுக்கு அரசியலை இளைஞர்கள் கிட்டையும் மூல முடுக்கலையும் குழந்தைங்க கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறது நம்மளோட விஜய் தான். சோ அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் அரசியல்ல நிறைய திருப்பங்கள் ஏற்பட்டுச்சு, நிறைய பரபரப்பான விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. இன்னைக்கு சோசியல் மீடியாவுல சினிமாவை தாண்டி ட்ரெண்டா போய்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா விஜயோடைய அரசியல் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் தான். சோ நான் சொன்ன மாதிரி யூடியூபர்ஸா இருக்கட்டும், இன்ஸ்டா ஃபேமா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் எல்லாருக்குமே கண்டென்ட் கொடுக்கறது தாவேகா கட்சியினர் மட்டும்தான். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முதல் மாநாடு நடத்தினாரு விழுப்புரத்துல, ரொம்ப பிரம்மாண்டமா நடத்தினாரு. அதுல அவ்வளவு பிரச்சனைன்னு பேசினாங்க. அதாவது அவர் நடத்தின மாநாடு ஒரு நாள் தான். ஆனா அதை பத்தி அடுத்து பேசினது அந்த 1 மாசம் ஃபுல்லா பேசினாங்க. அடுத்து 2ஆம் மாநாடு மதுரையில நடத்தினாரு. சோ அதுவும் நடத்தினது ஒரு நாள் தான். அடுத்து அதை பத்தி பேசினது 1 மாசம் ஃபுல்லா எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கரூர்ல ஒரு சம்பவம் நடந்தது. இந்த சம்பவத்தை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம், இன்க்ளூடிங் விஜய். அவருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஆனா இது மிகப்பெரிய ஒரு இழப்பு, மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு. இதை யாராலையும் ஈடு செய்யவே முடியாது. சோ அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து ஒரு 4-5 மாசத்துக்கு அதை பத்தியே தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். சோ அதை நம்ம மறந்துட்டு கடந்துட்டு போகவே முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அது. சோ அதை தாண்டி அதுக்கப்புறமா ஓகே, இப்ப மீண்டு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில ஆறுதல் செஞ்சு சோ அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்த விஜய் இப்போ 3ஆம் ஆண்டு ஒரு விழா அப்படின்னு சொல்லி கொண்டாடி இருக்காரு. அதுல சின்னதா அவர் ஆசைப்பட்டாரு, இந்த பாட்டுக்கு நான் அவங்க கூட டான்ஸ் பண்ணலாமான்னு சொல்லி. சோ அவர் ஒரு டான்ஸ் ஆடினாரு. சோ அவருக்குன்னு ஒரு பாட்டு எழுதி ஒரு பாடகர் பாடுறாரு. ஆடுறது தப்பாடா, பாடுறது தப்பாடா அப்படிங்கிற மாதிரி விஜய் ஆடினதுக்கு காரணம் என்ன?
விஜய் ஆடினதுக்கு உண்மையான காரணம் இதுதான். விஜய் பாட்டு பாடினது தப்பு, விஜய்க்காக ஒரு சாமி பாட்டை இப்படி பாடினது தப்புன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் கிளம்புறாங்க. எங்க இருந்துப்பா நீங்க எல்லாம் கிளம்புறீங்க? நாட்டுல அவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் எத்தனையோ பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க, எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கு, எவ்வளோ பேர் பசி பட்டினில இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க போய் குரல் கொடுக்கலாம், அவங்களுக்கான வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது உதவி பண்ணலாம். அதை விட்டுட்டு விஜய் டான்ஸ் பண்றாரா, விஜய் வந்து பாட்டு பாடுறாரா, விஜய் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரா, விஜய் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ் வந்து கோவில் நிலமா, கோவில் நிலத்து மேல விஜய் உட்கார்ந்துட்டாரு, விஜய் மேடை போட்டுட்டாரு, விஜய் நின்னுட்டாரு, விஜய் நடந்துட்டாரு, விஜய் ரேம்ப் வாக்ல ஓடினாரு, ஒரு தலைவர் இப்படி ஓடலாமா, இப்படி எல்லாமாப்பா கேஸ் போடுவீங்க அப்படின்ற அளவுக்கு தான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. சரி, ஓகே, அவங்களோட இஷ்டம், அவங்க வந்து எப்படியோ கேஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் விஜய்க்கு ஆதரவா பெரும்பாலும் மக்கள் இருக்கதான் செய்யறாங்க. இன்னும் ஒரு சில தீய சக்திகள் மட்டும்தான் விஜய்க்கு எதிரா பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவர் சந்தோஷமா இருக்க கூடாது, அவர் நல்லா இருக்க கூடாது, அவரோட கட்சி நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற ஒரு சிலர் மட்டும்தான் இந்த மாதிரி கேவலமான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. இதை தாண்டி பொதுமக்கள் யாராவது இப்படி நினைப்பாங்களான்னு கேட்டா நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே 1008 பிரச்சனை இருக்கும். சோ இல்லாதவங்க அவங்களோட பிரச்சனைகளை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாம் இருக்கிறவன் தான் அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பிரச்சனையை நம்ம உண்டு பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்படி ஒருத்தர் யோசிச்சு கொண்டு வந்ததுதான் இந்த பிரச்சனை. அதாவது சாமி பாட்டை இப்படி பாடிட்டாங்க, விஜய் பேர்ல பாடி அந்த பாட்டை வந்து கொச்சப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே, சாமி பாட்டை விஜய் பேர் வச்சு பாடி கொச்சப்படுத்திட்டாங்க, இது தப்புன்னு கேஸ் போடுறீங்க. இதே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சந்தானம் ஒரு படம் எடுத்து அதுல வந்து ஒரு டான்ஸ், ஒரு பாட்டெல்லாம் இருந்தது. கோவிந்தா கோவிந்தா, திருப்பதி ஏழுமலையானோட பாட்டை வச்சே அவர் வந்து சினிமா பாட்டுல கிண்டல் பண்ணி பாடியிருந்தாரு. சோ அதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியல, அதுக்கெல்லாம் கேஸ் போடல. கேஸ் போட்டாலும் அவர் என்ன சொன்னார் சந்தானம், என் படத்துல இந்த பாட்டு இருக்கும், இதை நாங்க தூக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு வைக்கதான் செஞ்சாங்க. ஆனா இப்படி விஜய் சாமி பாட்டை விஜய் பேர்ல ஜஸ்ட் தளபதின்னு தான் பாடினாங்களே தவிர வேற எதுவும் பெருசா பாடல, அது தப்புன்னு சொல்லி கேஸ் போட்டிருக்கீங்க. இது எந்த விதத்துல நியாயம்? உங்களுக்கெல்லாம் கண்டென்ட் வந்து விஜய் தான், ஆனா அவரையே நீங்க திட்டுவீங்க, அவரை வச்சு சம்பாதிப்பீங்க, ஆனா அவரையே பின்னாடி போய் குறை சொல்லுவீங்க. இப்படிதான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடே போய்கிட்டு இருக்கு. சோ யாரு எப்படி போனாலும் உண்மைன்னு ஒரு விஷயம் இருக்கு. நான் வந்து தாவேக்காக்கு ஆதரவாகவும் பேசுறவங்க கிடையாது, திமுகக்கு ஆதரவாகவும் பேசுறவங்க கிடையாது, அதிமுகக்கு ஆதரவாகவும் பேசுறவங்க கிடையாது. ஒரு பொதுமக்களா நான் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நாளைக்கு விஜய் வரணும்னு ஒரு சில கூட்டம் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து திமுக தான் வரணும், திமுக தான் 40க்கு 40, 200க்கு 200 அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. யாரு வந்தாலும் யாரு போனாலும் கடைசியா உங்களுக்கும் எனக்கும் எதுவுமே கிடைக்க போறது இல்ல. நாம உழைச்சுதான் நாம சாப்பிட போறோம். யாரு ஆட்சிக்கு வந்தாலும் எதுவுமே மாற போறது இல்ல. உங்க வீட்டுல இருக்கிற கஷ்டம் அப்படியேதான் இருக்கும், என் வீட்டுல இருக்கக்கூடிய கஷ்டம் அப்படியேதான் இருக்கும். நான் தான் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும். விஜய் வந்த உடனே அவர் எனக்கு காசு தருவாரு, நான் வேலைக்கு போவேன்னு என்னால வீட்டுல உட்கார முடியுமா? இல்ல உங்களால உட்கார முடியுமா? திமுக வந்துட்டாங்க, இனிமேல் அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க, நம்ம எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லி உங்களால உங்க வீட்டுல உட்கார முடியுமா? சோ இந்த மாதிரி நாம சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்மளோட வாழ்க்கையை நோக்கி, நம்மளை சுத்தி உள்ள பிரச்சனைகள், நம்மள சுத்தி இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், இதை பார்த்து நம்மளோட வாழ்க்கையை வாழணுமே தவிர யாரு ஆட்சிக்கு வரணும், யாரால மாற்றம் வரும், யாருக்கு என்ன பண்றாங்க, யாரு என்ன பிரச்சனை கொடுக்குறாங்க, யாரு சரியா இருக்காங்க, யாரு தப்பா இருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்க வேண்டிய நேரமோ யோசிக்க வேண்டிய நேரமோ இல்லை. அதுக்குன்னு கண்டிப்பா ஒரு நேரம் வரும். அதாவது ஓட்டு போடக்கூடிய அந்த நேரத்துல நாம சிந்திச்சு செயல்பட்டோம் அப்படின்னா இவ்வளவு விஷயங்கள் யார் என்ன பேசினாலும் எதுவுமே நம்ம கிட்ட வரப்போறது கிடையாது. சோ மக்களாகிய நாம தான் ரொம்பவே சிந்திச்சு செயல்படணும் அப்படின்னு சொல்லிதான் எல்லா ஆர்வலர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதே விஷயத்தை தான் நானும் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு சொல்றேன். சோ விஜயா இருக்கட்டும், இல்ல ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவங்க ஆட்சிக்கு வந்தா அது அவங்களுக்கு பெனிஃபிட். தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த விதத்திலயும் பெனிஃபிட் இல்ல. ஏதோ ஒரு சில விஷயங்கள் இந்த ஆட்சியில நமக்கு கிடைச்சிருக்கு. 1000 ரூபாய் மாசம் பணம் கொடுக்கறாங்க, பஸ் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க, ஸ்கூல் பசங்களுக்கு ஒரு சில நலத்திட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால ஒரு சில குடும்பங்கள் பயன் அடைஞ்சிட்டு தான் இருக்காங்க. மேபி விஜய் வந்தா இந்த 1000 2000 ஆகலாம், இன்னும் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஃப்ரீயா கிடைக்கலாம். ஆனா அதெல்லாம் நமக்கு நிரந்தரமா கிடைக்குமா, எப்பவுமே கிடைக்குமா, ஈஸியா கிடைக்குமா கேட்டா கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. சோ நம்மளோட பசிக்கு நாம தான் சாப்பிடணும். அவங்க வந்து சாப்பாடு போடுவாங்க, நம்ம காத்துட்டு இருக்கவே வேண்டாம், காத்துட்டு இருக்கவும் கூடாது. அது பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்ல வரேன். விஜய் மேல போட்ட இவ்வளோ வழக்குகள் சரியா தவறா, தாவேக்காவா திமுகவா அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி அரசியல் அப்டேட் டே பை டே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம மதிமுகம் பிரைம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.